ஈஸ்ட், சோடா சேர்த்தாதான் இந்த மாதிரி ஓட்டையா ஆப்போ செய்ய முடியுமா என்ன? எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியா இந்த மாதிரி ஆப்போ செய்யலாம். 1 கப் கேழ்வரகு, அதே கப்ல 3/4 கப் இட்லி அரிசி 4 முறை கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே கப்ல 1/4 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊர்ன கேழ்வரகு அரிசியோட அதே கப்ல 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நைஸா அரைச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல ஊர்ன உளுந்து வெந்தயத்தை சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 4 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். ஆப்போஸோட நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றது இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரெடிஷனல் குக்வேர் கம்பெனி ரோஷ் குக்வேர்ல ஆப்பத்துக்காக பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ண பிரான்ஸ் ஆப்பச்சட்டி. மூடியோட உள்புறத்துல ஈயம் பூசி 2 உட்டன் ஹேண்டிலோட வரதுனால ஆப்பத்தை சுழற்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஹேண்டில் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆப்ப மாவை ஊத்தும் போது சட்டி நல்ல சூடா இருக்கணும். மிதமான தீயில குறைச்சு பொறுமையா ஆப்பத்தை சுட்டிங்கன்னா ஆப்பம் நல்ல ஓட்டையா நடுவுல சாஃப்டா ஓரத்துல கிறிஸ்பியா இருக்கும். வெண்கலம் இயற்கையாவே பாக்டீரியாவை எதிர்க்கும் தன்மை கொண்டது. அதனால நம்ம சமைக்கிற உணவு ரொம்ப ஆரோக்கியமாவும் நம்ம சமைக்கிற உணவுல உள்ள சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். ஆயுர்வேதால வெண்கலத்துல சமைக்கிறதுனால வாதம் பித்தம் கபம் சமநிலையில இருக்கும்னு எளிதில் ஜீரணமாகும்னு சொல்லியிருக்காங்க. இது போல ட்ரெடிஷனல் குக்வேர்ஸ் வாங்கணும்னா சென்னை பெருங்குடியில இருக்க ராஷ் குக்வேர்ஸை டைரக்டா விசிட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் இல்லைன்னா வெப்சைட்லயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க.